ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது வந்து ரொம்ப இந்த கொஸ்டின் வந்து ஒரு டைம் கேட்பாங்க, ஒரு டைம் கேட்க மாட்டாங்க. அதனால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், தெரியாமல் இருக்கக்கூடாது. என்னென்னா, இந்திய குடியரசுத் தலைவரின் பதவி காலத்தை காலமுறைப்படி வரிசைப்படுத்துன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதை வந்து வரிசைப்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தலாம். இதுக்கு ஆன்சர் வந்து சி ஆன்சர். ஓகேங்களா? இதில் வந்து ரெண்டாவது ஜாகிர் ஹுசேன் தான் அவர் ஃபஸ்ட்டாக வருவார். அதுக்கப்புறம் வந்து கிரி வருவார். அவருக்கு அப்புறம் அலி அஹ்மத் வருவார். சஞ்சய் ரெட்டி வந்து நாலாவதாக வருவார். ஓகேங்களா? சீதா அதனுடைய ஆன்சர். ஓகேங்களா? சீதா அதனுடைய ஆன்சரு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, குடிசெலவரை பற்றி பிரதமரை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அதெல்லாம் மறந்துருப்போம். இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் கூட பற்றி கேட்குறாங்க. அதனால் நம்ம திருப்பி அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இயர், அவங்க எந்தெந்த இயர், எத்தனை வருஷம் இயராக இருந்தாங்க, எந்தெந்த இடைப்பட்ட காலத்தில் யார் மாறினாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதோட கால வருஷப்படி எப்படின்னு எழுதணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதனால் மறக்காமல் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ நான் அந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? அதை பாருங்கள். இந்திய குடியரசுத் தலைவர்களின் பட்டியல். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஏற்கனவே நிறைய டைம் படிச்சிருப்போம், இருந்தாலும் மறந்துருப்போம். ஓகேங்களா? இருந்தாலும் ரீகால் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியம். இது தெளிவாக நம்ம எப்போ கேட்டாலும் சொல்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு திரு ராஜேந்திர பிரசாத் 1950லேருந்து 1962 வரைக்கும் இருந்திருக்காரு. ஓகேங்களா? ரெண்டாவது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் 1962லேருந்து 1967 வரைக்கும் இருந்திருக்காரு. ஓகேங்களா? மூணாவது ஜாகிர் ஹுசேன் 1967லேருந்து 1969 வரைக்கும். ஓகேங்களா? இதில் என்னென்னா, இவங்க இடைப்பட்ட எத்தனை வருஷம் இருந்தாங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க, கணக்கு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் வந்து எப்படி கேட்பான்னு சொல்ல முடியாதனால அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலாவது வி கிரி 1969 1974. ஓகேங்களா? இதில் என்னென்னா, இது லாஸ்ட்டில் முடிவாங்க, அது வந்து நம்ம தெரிஞ்சிடும். மற்ற இயர் தான் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். அது தெளிவாக தெரிஞ்சுட்டா ஒரு 5-6 டைம் படிச்சிட்டாவே போதும், உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்தது பக்ருதீன் அலி 1974 1977. நீலம் சஞ்சய் ரெட்டி 1977 1982. ஓகேங்களா? அடுத்தது கெயில் சிங் 1982 1987. எட்டாவது ஆர் வெங்கட்ரமையா 1987 1992. 9 சங்கர் தயாள் 1992 1997. 10 கேஆர் நாராயணா 1997 2002. ஓகேங்களா? 11 அப்துல் கலாம் 2002 2007. அவர் எப்பயும் மறக்க முடியாது, ஏன்னா நிறைய டைம் ஸ்கூல் பக்கம் கொடுத்துருக்காங்க அவரோடது. 2002 2007. 12 பிரித்திபா பட்டேல் 2007 2012. ஓகேங்களா? அப்துல் கலாம் 2002 2007, பிரித்திபா பட்டேல் 2007 2012. பிரணாப் முகர்ஜி 2012 2017. ராம்நாத் கோவிந்த் வந்து 2017 2021. 5 வருஷம் கணப்படுங்க. 3 22 வரும். ஓகேங்களா? இப்போ யார் குடியரசுத் தலைவராக இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து பெண் தான். அவங்க யார் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, அவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சால். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாம் படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பாய் நண்பா, உங்கள் தமிழ்.